விருதாச்சலம் அருகே ரயில்வே கேட் மூடியதை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ரயில் மறியல் போராட்டத்திற்கு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மற்றும் வேப்பூர் வட்டத்திற்கு உட்பட்ட இலக்கியனூர், ஏடச்சித்தூர், மேமாத்தூர், வலசை, பிச்சனூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நல்லூர் செல்லும் பிரதான சாலையை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் விருதாச்சலம் சேலம் மார்க்கத்திற்காக செல்லும் ரயில்வே பாதை கேட் நம்பர் 73ஐ சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகம் மூடியது. இதனால் 10 கிராமத்திற்கு மேற்பட்ட கிராமங்களில் பயிலும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் கல்வித்திறன் கேள்விக்குறியாகும். சுமார் 7000 ஏக்கர் விவசாய விளைபொருட்கள் வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளதாலும் சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இலக்கியனூர் கிராமத்தில் உள்ள விருதாச்சலத்தில் இருந்து சேலம் நோக்கி வரக்கூடிய ரயிலை மறிப்பதற்காக குவிந்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பாதுகாப்பு பணிக்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் சுமார் 250க்கும் மேற்பட்ட தமிழக காவல்துறை மற்றும் ரயில்வே காவல்துறையினர் தயார் நிலையில் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து ரயில்வே நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பேரில் தற்காலிகமாக சம்பந்தப்பட்ட இலக்கியனூரில் கேட் நம்பர் 73இல் மண் ரோடு போட்டு தருவதாகவும் விரைவில் கேட் கீப்பர் அமைப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் விருதாச்சலத்தில் இருந்து பெங்களூர் செல்ல புறப்பட்ட பயணிகள் ரயில் சுமார் 20 நிமிடம் தாமதமாக வந்த நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் போராட்டம் நடைபெற்ற நிலத்தை கடந்து சென்றது.